உயர்வை கண்டித்து மக்கள் நல கூட்டியக்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். செயற்கையாக செய்கிறார்கள். இதுவெல்லாம் கள்ளச்சந்தை பேர்வழிகளின் உத்திகள், வணிக உத்திகள், பிசினஸ் டெக்னிக்ஸ், வணிக உத்திகள். ஆகவே பதுக்கல் தான் இந்த விலைவாசி உயர்வுக்கு காரணம், கடத்தல் தான் இந்த விலைவாசி உயர்வுக்கு காரணம் என்பதை நாம் மக்களிடத்திலே புரிய வைக்க வேண்டும். அதுதான் நம்முடைய கடமை. ஆன்லைன் வணிகம் என்று இணையதளத்தின் ஊடாக முதலாளி யார் என்று தெரியாது, கஸ்டமர் வாங்குகிறவன் யார் என்று அவனுக்கு தெரியாது. ஆனால் இணையதளத்தின் ஊடாக நெட் மூலமாக உனக்கு வேண்டியதை நீ டிக் செய்தால் அவன் கூரியர்களை அனுப்பி வைப்பான். அவன் யார் என்று உனக்கு தெரியாது, நீ யார் என்று அவனுக்கு தெரியாது. இந்த வணிகம் நடக்கிறது. இது ஒரு பெரிய சூதாட்டம். இப்ப அவனுக்கு குடோன் தேவைப்படுகிறது, அவனுக்கு பொருள் தேவைப்படுகிறது. அவன் எந்த இடத்திலும் கடை வைத்து வியாபாரம் செய்யக்கூடியவன் அல்ல, சில்லறை வியாபாரம் அல்ல. பெரிய பெரிய குடோன்களை கட்டி கிடங்குகளை கட்டி அங்கே வாங்கி கொண்டு போய் மொத்தமாக அவன் பதுக்கி வைத்துக் கொள்கிறான். அல்லது அந்த பதுக்கல் பேர்வழிகளோடு அவன் ஒரு தொடர்பை வைத்துக் கொள்கிறான். இன்னாருக்கு நீ அனுப்பி வைக்க வேண்டும் என்று அவனுக்கு இணையம் மூலமாக தகவல் போனதும் உடனே அங்கு பார்சல் நடக்கிறது, கூரியர் மூலமாக நம்முடைய வீடு வந்து சேர்கிறது. ஆகவே இந்த ஆன்லைன் வணிகம் இன்னும் வலுப்பெறுமானால் இந்த சில்லறை கடைகள் இருக்காது, பெட்டி கடைகள் இருக்காது, மளிகை கடைகள் இருக்காது, சரக்கு மளிகை சரக்குக்கான அந்த கடைகள், ஊருக்கு ஊர் இருக்கிற கடைகள் எல்லாம் அழிந்து போகும். எல்லாம் கூரியர் மூலமாகவே வணிகம் நடக்கும், வீட்டில் உட்கார்ந்து கொண்டே வணிகம். ஆக இதுவும் விலைவாசி உயர்வுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட வணிக தொடர்பு உள்ளவர்களோடு ஆளுவோருக்கும் தொடர்பு இருப்பதுதான் இதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. இந்த நிலையில் தமிழக அரசும் இந்திய அரசும் இந்த விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நாம் வேண்டுகோள் விடுக்கிறோம். ஆனால் அவர்கள் செய்வார்களா? மதுக்கடைகளை மூட சொல்கிறோம், மூடுகிறார்களா? ஊழல் வேண்டாம் என்று சொல்கிறோம், அதை கைவிடுகிறார்களா? விலைவாசி உயர்கிறது, அதை கட்டுப்படுத்து என்று சொன்னால் மட்டும் கட்டுப்படுத்தி விடுவார்களா? அவர்கள் செய்ய மாட்டார்கள். ஆனால் அவர்களை செய்ய வைக்கக்கூடிய சாவி எங்கே இருக்கிறது என்றால் அதுதான் தேர்தல் களத்திலே இருக்கிறது, மக்கள் கைகளிலே இருக்கிறது. ஆக மக்களிடத்திலே எடுத்துச் செல்வதுதான் மக்கள் நல கூட்டணியின் கடமை. மக்களுக்கு புரிய வைப்பதுதான் மக்கள் நல கூட்டணியின் கடமை. அப்படிப்பட்ட அந்த கடமையை உணர்ந்து நாம் கைகோர்த்து தொடர்ந்து களமாடுவோம். தமிழக அரசு அம்மா உணவகத்திலே 1 ரூபாய்க்கு இட்லியை கொடுக்கிறது. ஆனால் மளிகை கடையிலே இட்லி மாவு என்ன விலை விற்கிறது? அரிசி கிலோ என்ன விலை விற்கிறது? பருப்பு, உளுத்தம் பருப்பு இட்லி செய்வதற்கு உளுந்து தேவை. உளுத்தம் பருப்பு என்ன விலை விற்கிறது? கடைகளிலே இன்றைக்கு இட்லி ரூபாய் என்ன விலை? ஆக பொது சந்தைகளில், வெளி சந்தைகளில், பெரும்பான்மையான மக்கள் பயன்படுத்தக்கூடிய சந்தைகளில் விலைவாசி உயர்வை பற்றி கவலையே படாமல் அது எப்படி வேண்டுமானாலும் விற்கட்டும், ஆனால் உனக்கு குறைந்த விலையிலே, மலிவான விலையிலே நான் இட்லி கொடுக்கிறேன், பட்டச்சோறு கொடுக்கிறேன், தண்ணீர் கொடுக்கிறேன் என்று சொல்லுவது எவ்வளவு பெரிய நாடகம் இது! ஏழை எளிய மக்களை ஏய்க்கிற வேலை இது. அடித்தட்டு மக்களின் அடிவயிற்றில் அடிக்கிற வேலை. எவ்வளவு காலத்திற்கு இந்த மக்களை முட்டாள்களாகவே இவர்கள் வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆக இந்த போக்குகளை எல்லாம் தோலுரிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதற்காகத்தான் மக்கள் நல கூட்டியக்கம் மக்கள் நல கூட்டணியாக மாறி இருக்கிறது. இந்த கூட்டணி வெற்றி பெறுமா என்ற கேள்வியை பலர் எழுப்புகிறார்கள். இந்த கூட்டணி தான் வெற்றி பெற போகிறது என்கிற ஒரு நிலையை நாம் ஏற்படுத்துவோம். அந்த உறுதியோடு களத்திலே இறங்கி நாம் களப்பணி ஆற்றுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். விலைவாசி உயர்வை கண்டித்து மக்கள் நல கூட்டியக்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய தொல் திருமாவளவன் பதுக்கல் தான் விலைவாசி உயர்வுக்கு முக்கிய காரணம் என கூறினார். அது மட்டுமல்லாமல் ஆன்லைன் வர்த்தகம் ஒரு மிகப்பெரிய சூதாட்டம் எனவும் கடுமையாக சாடினார். ஆன்லைன் வர்த்தகத்தினால் தான் இந்த விலை உயர்வுக்கு முக்கிய காரணம் எனவும் கூறினார். மேலும் பல்வேறு விஷயங்களை முன்வைத்தார்.
தொடர்ந்து ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் பேசி வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். மதிப்புக்குரிய தொல் திருமாவளவன் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில தலைவர்கள் ஒருவரான மதிப்புக்குரிய தோழர் மல்லை செத்தியா அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான அருமை தோழர் தா பாண்டியன் அவர்களே, இத்தகைய கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அருமை நண்பர் ரெக்ஸ் அம்பிகாபதி அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் பாக்கியம் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் ஏழுமலை அவர்களே, விடுதலை சிறுத்தை இயக்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் நண்பர் வீரமுத்து அவர்களே, திரளாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை தோழர்களே, நண்பர்களே, சகோதரிகள் அனைவருக்கும் மக்கள் நல கூட்டணி சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஜூலை மாதம் 27ஆம் தேதி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நண்பர் வைகோ அவர்களும், விடுதலை சிறுத்தை இயக்கத்தினுடைய தலைவர் நண்பர் தொல் திருமாவளவன் அவர்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் முத்தரசன் அவர்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நானும் கடந்த ஜூலை மாதம் 27ஆம் தேதி நாங்கள் கூடி விவாதித்து மக்கள் நல கூட்டு இயக்கத்தை அப்பொழுது உருவாக்கினோம். ஒரு 15 கோரிக்கைகளை முன்மொழிந்து அந்த கோரிக்கைகளின் மீது மாநிலம் முழுவதும் இயக்கம் நடத்துவதற்கு முடிவெடுத்தோம். இங்கே நண்பர் திருமாவளவன் அவர்கள் சுட்டிக்காட்டியது போல இந்த கட்சிகள் ஒற்றுமையாக இருப்பார்களா? இந்த ஒற்றுமை நீடிக்குமா? பிச்சையிட்டு போயிடுமா என்று தமிழகத்திலே 2 கட்சிகளை தவிர ஆண்ட கட்சி ஆளுங்கட்சிக்கு மாறாக ஒரு மாற்று உருவாக கூடாது என்ற எண்ணத்தோடு இது ஒன்றுபட்டு நிற்காது, ஒற்றுமை நீடிக்காது, பிளவு ஒன்றுபட்டு நிற்க முடியாது என்று அவர்கள் பேசினார்கள். சில ஊடகங்கள் எழுதினார்கள். நான் பெருமையோடு சொல்லுகிறேன், கிட்டத்தட்ட 99 நாட்கள் அடுக்கடுக்காக பல இயக்கங்கள் நடத்தி 100வது நாள் நேற்று கூடி மக்களோட கூட்டு இயக்கமாக இருந்தது என்பது மக்களோட கூட்டணியாக உருவாகி இருக்கிறதே. இது தமிழகத்து மக்களுக்கு நம்பிக்கை உருவாக்கக்கூடிய ஒரு மகத்தான நிகழ்வு நேற்று நடைபெற்ற அந்த கூட்டம். நண்பர் திருமாவளவர்கள் சுட்டிக்காட்டியது போல மக்களோட கூட்டணியாக உருவான பிறகு நாம் நடத்தக்கூடிய முதல் இயக்கம். இந்த முழக்கம் என்பது சென்னை மாநகரத்தில் மட்டுமல்ல, தமிழகத்தில் எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த மகத்தான முழக்கம் என்பது நடைபெற்று வருவதை நான் பெருமையோடு இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். எத்தனை இயக்கங்கள், மக்களோட கூட்டு இயக்கம் உருவான போது நாம் எதிர்பாராத வகையில் மதுவிலக்கு போராளி சசி பெருமாள் போராட்டத்திலேயே அவர் உயிர் தியாகம் செய்தாரே, அவருடைய மரணத்திற்கு பிறகு அடுத்த சில நாட்களில் ஆகஸ்ட் 4ஆம் தேதி மாநிலம் முழுவதும் மதுவிலக்கு அமலாக்கப்பட வேண்டும், மதுபான கடைகள் மூடப்பட வேண்டும் என்று மாநிலம் தழுவிய ஒரு முழு அடைப்பு போராட்டத்தை நாங்கள் நடத்தியது என்பது உங்களுக்கு தெரியாதல்ல. ஆகஸ்ட் 13ஆம் தேதி இதே இடத்திலே தமிழகத்தில் 5 மண்டலங்களாக பிரித்து மத்திய மாநில அரசு மக்களது கொள்கை கண்டித்து மகத்தான கண்டன இயக்கத்தை ஆகஸ்ட் 13ஆம் தேதி நடத்தியிருக்கிறோம். விலைவாசி உயர்வை கண்டித்து மக்கள் நல கூட்டியக்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் பேசினார். அதனைத் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் பேசினார். அப்போது பேசிய அவர் மக்கள் நல கூட்டியக்கம் மக்கள் நல கூட்டணியாக மிகப்பெரிய வெற்றி பெறும் என கூறியிருக்கிறார்.